செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிங்க. செப்பனியா புஸ்தகம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் நீ மகிழ்ந்து கலிகூறு. ஆமென். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. ஆமென். இம்மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ மகிழ்ந்து கலிகூறுவாய். கர்த்தர் உன்னை மகிழ்ந்து கலிகூற செய்வார். ஆமென். இந்த மாசத்துல கர்த்தர் இது மகிழ்ந்து களி கூறுகிற மாசம். ஆமென். அல்லேலூயா. இந்த மே மாசம் என்ன மாசம்? மகிழ்ந்து களி கூறுகிற மாசம், மகிழ்ந்து களி கூற பண்ணுகிற மாசம். கர்த்தர் அதை செய்வார் என்று பார்க்கிறோம். நீ மகிழ்ந்து களி கூறுவாய், நீ மகிழ்ந்து களி கூறுவாய். 3 காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடு உடையுள்ளன இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? தோத்திரம். அது சோத்திரம். அதே போல 8வது வசனம் பாருங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் சாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவோ? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, தொலைந்து போச்சு, இழந்து போயிட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கையில முதல்ல அந்த மாசத்துல நம்ம இழந்ததை பெற்றுக்கொள்ளும் பொழுது மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தோமோ, ஆமென், இங்க பாருங்க, அவங்க கண்டுபிடிச்ச பிற்பாடு அவங்க சந்தோஷம் அடைந்தார்கள். அவங்க மட்டும் இல்லை, சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க சந்தோஷப்பட்டார்கள். அப்படின்னா கர்த்தர் இந்த மாசத்துல இழந்து போனதை, இல்லை தொலைந்து போனதை, இல்லை காணாமல் போனதை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். அப்ப காணாமல் போனது, தொலைந்து போனது, இழந்து போனது நமக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தர் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். என்ன செய்வோம்? கர்த்தரில் நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ந்து களி கூறுவோம். ஏன்னா நம்ம காணாமல் போயிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அது கண்டுபிடிச்சா கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த மாசத்துல நீங்க இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமென். முதல்ல என்னது? இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தாராரு. நீங்கள் மகிழ்ந்து என்ன செய்வீர்கள்? களி கூறுவீர்கள். 2வது பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது சங்கீதத்தில் 7வது வசனம். கர்த்தர் தம்முடைய சனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகுமா? மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அப்படின்னா சிறையிருப்பிலிருந்து விடுதலை. ஆமென். என்ன, ஏதோ சாத்தான் சிறை வச்சிருக்கிறான். இந்த சிறை இருப்பிலிருந்து என்ன செய்யுது? விடுதலை ஆகும்போது நமக்கு என்ன செய்யும்? சந்தோஷம் வரும். ஆமென். சோத்திரம். விடுதலை கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சந்தோஷம் கிடைக்கும் என்று வேதத்திலே நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ சிறையிருப்புலேருந்து நம்ம என்ன சிறையிருப்பு? வியாதி என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், கடன் என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், போராட்டம், பிரச்சனை, துன்பம் என்கிற சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருவார். ஆமென்.
அதுல இருந்து கர்த்தர் நினைச்சுவாரு விடுதலை தருவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 14, 15, 16 ஆகிய வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா சோத்திரம், நல்லா கவனிங்க. லோத்தின் குடும்பம் முழுவதும் சாத்தானால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. ஆமென். சிறைப்பிடிக்கப்படுகிறது. ஆபிரகாம் மூலம் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த குடும்பம் விடுவிக்கப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு உண்டான எல்லாம், தாவீதுக்கு உண்டானது எல்லாம் சிறையாக்கப்பட்டது. கர்த்தரால் அவன் மீட்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நினைச்சார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, ஆமா எரேமியா 30:18 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நம்முடைய குடும்பத்தின் சிறையிருப்பு, ஆமென், விடுதலையாகும். நம்முடைய குடும்பத்தின் சிறையிருப்பு. அப்போ குடும்பத்துல சாத்தான் எதுலையோ அவன் சோத்தரிக்கிறோம், அவன் சிறை வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். யாக்கோப்பின் கூடாரத்தின் சிறையிருப்பு கர்த்தர் திருப்பும் போது, விடுவிக்கும் போது மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகுமா. ஆமென். அப்போ இழந்ததை கர்த்தர் திரும்பும் தரும்போது மகிழ்ச்சி களிப்பு உண்டாகும். ரெண்டாவது, சாத்தானால் சிறையாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய குடும்பங்கள் யாக்கோப்பின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பின் கூடாரம், ஆமை சோத்திரம், அது எவ்வளவு அழகு. அதை பாருங்க, என்னாகும் 24வது அந்த வசனத்தை படிங்க பாருங்க. அவன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கூடாரத்தை சாத்தான் என்ன பண்ணிட்டான், சிறை பிடிச்சிட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்பே, உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும். பாருங்க, அழகான வாசஸ்தலம். அது பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் இருக்கிறது. யாக்கோபின் கூடாரம் எப்படி இருக்கிறது? இவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த யாக்கோபின் கூடாரத்தை சாத்தான் சிறை பிடிச்சிட்டான். கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்ம கூடாரம் அழகான கூடாரம், நம்ம கூடாரம் இன்பமான கூடாரம், நம்ம கூடாரம் சமாதானம் நிறைந்த கூடாரம். ஆனா சமாதானம் நிறைந்த கூடாரம், அழகான கூடாரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம் இன்னைக்கு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சிறையிருப்பை திருப்பும் பொழுது உன் கூடாரம் அழகாய் மாறும். சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகும் பொழுது உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது, ஆமென், நீ நதியோரம் உள்ள, ஆமென், நட்டப்பட்ட மரத்தை போல உன் கூடாரம் செழிப்பாய் இருக்கும். செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும். அப்படின்னா உன் கூடாரம் கர்த்தர் விடுவிக்கும் பொழுது செழிக்கும். செழிக்கும். ஆமென். செழிப்பின் கூடாரமாய் மாறும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் கூடாரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். யோபுக்கு உண்டானது எல்லாம் வேலி அடைச்சு பாதுகாத்து, ஆமென், ஆசீர்வதிச்சது போல, ஆமென், சோத்திரம், கர்த்தர் நம்முடைய அழகான கூடாரம், திரும்ப நம்ம கூடாரம் அழகான கூடாரமாய், சமாதானம் நிறைந்த கூடாரமா, ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் மாறும். இம்மாதத்தில் மாறும். சிறையிருப்பு மாறும் பொழுது, விடுவிக்கப்படும் பொழுது, ஆமே, நம்முடைய கூடாரம் முன்பு இருந்தது போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூடாரமா இருக்கும். நம்ம கூடாரத்துல கம்பீர சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், ஆனந்த சத்தம் நம்ம கூடாரத்துல கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான கூடாரமாய் மாறும். கூக்குரல் சத்தம் அங்கே கேட்பது இல்லை. சந்தோஷத்தின் கூடாரமாய் மாறும். ஆண்டவர், அப்பந்தான் நீ மகிழ்ந்து களி கூற முடியும். ஆமே, வீட்டுல சந்தோஷம், வெளியே சந்தோஷம், போகும்போது சந்தோஷம், திரும்பும் போது சந்தோஷம். ஆமே, எல்லா இடத்துலயும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், செழிப்பு. உன் கூடாரம் செழிப்பா இருக்கும். உன் கூடாரத்தில் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அதை விசாரிக்கல் குறைவே இருக்காது. ஆமென். குறைவே இருக்காது உன் கூடாரத்தில். ஆமென். யார் வந்து விசாரிச்சாலும் உன் கூடாரத்தில் என்ன இருக்கிறது? எனக்கு குறைவில்லை, கர்த்தரனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கா. ஆமென். சூனேமியால் சொன்னால் பார்த்தீங்களா, எனக்கு எந்த குறைவும் இல்லை. ஆமென். ஆமே, குறைவை காணாதிருப்பாய். உன் வாழ்க்கையில குறைவை
காணாதிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவை காணவில்லை. அப்பத்துக்கு தண்ணீருக்கு கானான் போய் சேரும் வரை அவருக்கு குறைவில்லை, நிறைவாய் போய் சேர்ந்தார்கள். ஆமென். நீ குறைவை காணாதிருப்பா. உன் குடும்பத்துல கூடாரத்துல குறைவை நீ என்ன செய்வா? காணாதிருப்பா. உன் கூடாரம் நிறைவா இருக்கும். ஆமென். உன் கூடாரம் எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் போது கூடாரம் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்பா பிதா ஸ்தோத்திரம் இருக்கிறோம். சங்கீதம் 26:2 பாருங்க. அப்ப பாருங்க 2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து இருக்குமா. ஆனந்த சத்தத்தினாலும் என்ன எப்படி இருக்குமா? நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது பாருங்க, இப்ப பாருங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். ஆமென். இவர்களுக்கு என்ன காரியம் செய்தார்? பெரிய காரியம். சிறையிருப்பு மாறின பிறகு ஆமென் என்ன செய்யறாருன்னா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவர் உனக்குள்ள இருப்பவர் பெரியவர், பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. தேசமே மகிழ்ந்து கலிகூறு, பயப்படாத, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க ஆதியாகமம் புஸ்தகம் 44:18 அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க எடுத்துக்காங்க, அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சோத்திரம். யோசேப்பு அடிமையாக போறான்னு பாய்க்கிறோம். ஆமே அடிமையா இருக்கிறான் போத்திபார் வீட்டில். ஆதியாகமம் 39:9 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே ஸ்தோத்திரம். 9 அவன் சொல்றான், இந்த வீட்டில் போத்திபார் வீட்டில் அடிமையா இருக்கான். ஆனா அவன் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. போத்திபார் வீட்டில் அவனிலும் பெரியவன் இல்லை. அவன் சொந்த வீட்டையும் அவன் தான் பெரியாள். போத்திபார் வீட்டில் அவன் தான் பெரியாள். நீங்க ஆதியாகமம் 41 அவன் 41 40 43 வரை நீ படிச்சீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆமேன். எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதி. ஆமேன். பார்வோன் வீட்டில் அவன் பெரியவனாய் இருந்தான். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பார்வோன் வீட்டுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் பெரிய ஆளா இருந்தான். பார்வோனுக்கு அடுத்து அவன் தான் பெரிய ஆள். அந்த தேசத்திலே அவன் தான் பெரிய ஆளா தான் பாய்க்கிறோம். ஆதியாகமம் 44:18 பாருங்க. யாக்கோபின் சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல், நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். யாரை பார்த்து சொல்றாங்க? குளிக்கல தூக்கி போட்டானுவ. ஆமே. அவன் வந்து சொல்றான், நீர் யாருக்கு ஒப்பாயிருக்கிறீர்? பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். ஆமே ஸ்தோத்திரம். அதான் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். ஆமேன். அல்லேலூயா. அப்போ உன் குடும்பத்துல உள்ளவங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். நீ இவனு வந்து சொல்ற, நீ பார்வனுக்கு ஒப்பா இருக்காப்பா, நாங்க பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்கோம். ஆமேன். சகல ஆசீர்வாதமும் யோசேப்பு கைக்குள்ள இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. குடும்பத்துல பெரியவன், போத்திபார் வீட்டுல பெரியவன். ஆமை எகிப்து தேசத்துக்கு பெரியவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஏன்னா அவனுக்குள்ள யோசேப்புக்குள்ள இருக்கிற யார் தெரியுமா? ஆமேன், பெரியவர். ஆமேன். யோசேப்புக்குள்ள இருக்கிற யாரு? பெரியவர். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட, போத்திபார் வீட்டில் இருக்கிறவரோட, பார்வோனை விட, சாலமோனை விட, யோனாவை விட, ஆமே எல்லாரை விட பெரியவர் யோசேப்புக்குள்ள இருந்து கர்த்தர் அவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன். கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? அப்போ உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமே. சங்கீதம் 26:3 என்ன சொல்லு பாருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார், இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். அப்போ
ஆமா, கர்த்தர் நமக்கு பெரிய ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்யும் பொழுது, குடும்பத்திலையும் வேலையிலையும் இல்ல ஏதோலையும் ஒண்ணு ஆண்டவர் செய்யும் போது என்ன செய்வான்? நம்ம இதன் நிமித்தம், கர்த்தர் பெரிய காரியம் செய்த நிமித்தம், பெரிய அற்புதம் பெரிய அதிசயங்களை செய்த நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடிமையா இருந்தவனை அரசனாய் மாத்தினதுக்கு யோசேப்பு மகிழ்ச்சியா இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம். ஆமே, யோசேப்பே கர்த்தர் பெரியவன். ஆமே, யோசேப்புக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்போ உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இம்மாதத்தில் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது நிமித்தம் நீ மகிழ்ந்து களி கூறுவாய். ஆமென். யோவான் 1:50 சொல்லுகிறது, இதிலும் பெரிதான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஆமென். இதிலும் பெரிதான காரியத்தை நீ காண்பாய், நான் உனக்கு செய்வேன், அப்பொழுது நீ மகிழ்ந்து களி கூறுவாய். அப்போ 3 காரியத்தை சொல்றார் இம்மாதத்துல கர்த்தர். நீ மகிழ்ந்து களி கூறுவாய். 3 காரியம். ஒன்று என்ன செய்யறாரு? ஆமே, இழந்தது உனக்கு திரும்ப கிடைக்கும் போது நீ மகிழ்ந்து களி கூறுவாய். 2வது, உன் அழகான கூடாரம் சிறைப்பட்டு போயிட்டு. ஆமே, எல்லாம் போயிடுச்சுது. ஆமே, ஆனா சிறைப்பட்டு போனாலும் எல்லாத்தையும் கர்த்தர் சிறைப்பட்டு விடுவிக்கிற பொழுது உன் கூடாரம் அழகான கூடாரமா, சமாதானம் நிறைந்த கூடாரமா, உன் கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமா என்ன செய்யும்? அது மாறும் பொழுது அங்க சந்தோஷத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும் பொழுது குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சொந்தம் எல்லாத்தை குறித்து உன் உள்ள மகிழ்ந்து களிகுறம். உன் உள்ள மகிழ்ந்து என்ன செய்யும்? களிகுறம். 3வது, கர்த்தர் என்ன செய்கிறார்னா பெரிய காரியங்களை செய்யும் பொழுது, ஆமென், ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரா? 3வது, பெரிய காரியங்களை செய்கிறார். அதான் சங்கீதம் 126:2 என்ன சொல்ற? அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்வார்கள். இம்மாதத்துல கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை இம்மாதத்தில் செய்வேன். யோசேப்புக்கு பெரிய காரியத்தை செய்து பெரிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றின நிமித்தம், ஆமை, கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அதான் சங்கீதம் 126:3 பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம்.